Okay, so இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் ஆர்டிஎம் டிஸ்க். ஆர்டிஎம் டிஸ்க்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி வாட் இஸ் டேட்டா ஸ்டோர், ஹவு த டேட்டா ஸ்டோர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா வாட் இஸ் ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கேன் சம்ஒன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டேட்டா ஸ்டோர்? ஸோ டேட்டா ஸ்டோர் வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த டேட்டா ஸ்டோர் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், இதோட ப்ராசஸ் என்னன்னு? Guys, anyone? Guys, nobody's. சரி ப்ரோ. சொல்லுங்க. ஆக்சுவலி டேட்டா ஸ்டோருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அது ஸ்டாண்ட் ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லை ஐஸ்கசி ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லை நேட் ஸ்டோரேஜாக இருக்கலாம். மோஸ்ட்லி ரியல் டைமில் வந்துட்டு இது எஃப்சி சாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபைபர் சேனல் சாண்ட். சரி, ஓகே. ஸோ அது வந்து விஎம்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம், நம்ம மற்ற ஃபைல் சிஸ்டம் மாதிரி விஎம்எஃப்எஸ் 5 இருக்கு, 6 இருக்கு. மோஸ்ட்லி ரியல் டைமில் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுல 6 ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளோட ESXi கோஸ்டோட நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி என்னன்னா அந்த ஹார்ட்வேர்ஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. HPA கார்டு இருக்கும், HPA கார்டு அந்த இந்த மாடியூல் இருக்கும். மாடியூல் வழியாக நம்ம வந்துட்டு சாண்ட் சுவிட்ச் கார்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். சாண்ட் சுவிட்ச்லேருந்து நம்ம ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஹார்ட்வேர் செட்டப் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அது நம்ம ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ், ஐ மீன் அந்த டேட்டா ஸ்டோருங்கிறது. ஸோ ஒரு ESXi கோஸ்ட்ல வந்து மல்டிபிள் டேட்டா ஸ்டோரை அட்டாச் பண்ண முடியும். இல்லை மோர் தென் 1 to 2 டேட்டா ஸ்டோர் வந்து நம்மளால அட்டாச் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். இதெல்லாம் ஓகே. இந்த டேட்டா ஸ்டோர் எப்படி இங்க வந்துச்சு? நம்ம வந்து நம்ம EXSI அந்த HBA கார்டோட வந்து WWNN நம்பர், WWPNN நம்பர் நம்ம வந்து ஸ்டோரேஜ் டீமுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். நம்ம ஒயா மெயில்ல வந்து நாம வந்து கேட்டு அவங்க மெயில் கன்ஃபார்ம் பண்ணதும் லன் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து EXSIல வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்டோரை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி, சூப்பர், நல்ல எக்ஸ்பிளனேஷன், குட் அண்டர்ஸ்டாண்டிங். சி, இதை ஏன் இப்போ ரீகால் பண்றேன்னா, இப்போ வாட் இஸ் ஆர்டிஎம் டிஸ்க் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ESXi வந்துட்டு ESXi இதெல்லாமே. ஸோ இந்த ESXi வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும், ரைட்டா? ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் லன் வந்து நம்ம வந்து பிரிப்போம். இப்போ எனக்கு 5 TB வேணும் அப்படின்னா 5 TB லன்னு, 10 TB வேணும் 10 TB லன்னு, இந்த மாதிரி லன் பிரித்து அந்த லன்னை வந்து நம்ம வந்து இதுதான் வந்து ப்ராசஸ். சரிங்களா? விசென்டர்ல அந்த லன்னை டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணுவோம். ஸோ அப்போ இது லன், ஓகே. இது வந்து லன்னு 16 TB வச்சுப்போம். 16 TB லன்னை வந்துட்டு நம்ம விசென்டர்ல டேட்டா ஸ்டோரா மாற்றுவோம், டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம், ரைட்டா? டேட்டா ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த லன்னுக்கு வந்து ஒரு லன் ஐடி இருக்கும், விச் இஸ் கால்டு NAID அப்படிங்கிற லன் ஐடி இருக்கும். இந்த டேட்டா ஸ்டோர் தான் இந்த ESXi மேப் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த ESXi கிரியேட் பண்ற VM இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கும். டேட்டா ஸ்டோர் இஸ் நதிங் பட் லன். இந்த லன்ல இருந்தா டேட்டா ஸ்டோர் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அப்ப இங்க ஒரு VM பிரதர் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஆகி லன்னுக்கு போய் ஸ்டோர் ஆகும், டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் ஆகும். அப்புறம் இந்த பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகும். இது நம்ம டிபிக்கலா யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் மெத்தட். இது வந்து VMDK ஃபைல் சொல்லுவோம், ரைட்டா? இந்த VMDK ஃபைல் இந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இதே தெரியும் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. பிரேக் ஆகுதா? இடையில ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்கு. இது அப்படியே சுத்தமா கேட்காம போயிடுது. அப்படிங்களா? ஓகே. ஸோ RDM அப்படிங்கிறது ரா டிவைஸ் மேப்பிங். இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் இது. சரிங்களா? RDM அப்படிங்கிறது வாட் இஸ் RDM அப்படின்னு இன்டர்வியூல கேட்பாங்க. ப்ரொடக்ஷன்ல சில VMல மட்டும் RDM யூஸ் பண்ணுவாங்க, எல்லா VM யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி VM எல்லாமே VMDK ஃபைல் சிஸ்டம் தான் இருக்கும். ஒரு சில VM, ரொம்ப ஒரு சில VM மட்டும் இந்த RDM ஃபைல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. RDM அப்படின்னா ரா டிவைஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல RDMல என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா,
டேட்டா ஸ்டோர் கிடையாது. இப்போ நான் ஒரு விஎம் கிரியேட் பண்றேன். இந்த விஎம் கிரியேட் பண்ணிட்டு இந்த விஎமோட ஹார்ட் டிஸ்கை டைரக்டா லன்ல கொண்டு போய் வச்சிருவேன். ஸோ டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்க கிடையாது கைஸ். இது வந்து ஒரு சில விஎம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் வந்து டிபிக்கலா எல்லா விஎம்க்கும் நம்ம பண்றது. இந்த ஆர்டிஎம் அப்படிங்கிறது சில விஎம்க்கு மட்டும் நம்ம பண்ணுவோம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, டேட்டா ஸ்டோரை ஓவர் கம் பண்ணிட்டு we can store VM hard disk directly on the LAN. டைரக்டா LAN வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுதான் வந்து நம்ம வந்து ஆர்டிஎம் சொல்லுவோம். இப்போ நான் விர்ச்சுவல் மிஷின் காமிக்கிறேன். இப்போ இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல ஆர்டிஎம் டிஸ்க் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இது ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போகணும். எடிட் செட்டிங்ஸ்ல there is option called add new device. இதுல add new device பண்ணீங்கன்னா there is option called RDM. இருக்க RDM disk. ஸோ RDM diskன்னு கொடுத்தீங்கன்னா select target LAN. சப்போஸ் நீங்க உங்க ESXல LAN மேப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல LAN தெரியும். ஓகே, அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த RDM disk இங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்கிட்ட LAN இல்லாட்டி இங்கே ஆட் பண்ணி காமிச்சிருவேன். நான் போன கிளாஸ்ல LAN இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இங்கே ஆர்டிஎம் டிஸ்கை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஒன்றும் இல்லை, இந்த ஆர்டிஎம் டிஸ்க் வந்துட்டு நீங்கள் LAN வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்டோர்லேருந்து வாங்குறோம்ல, அப்படி டேட்டா ஸ்டோர்லேருந்து LAN வாங்குறப்ப அந்த LAN நம்ம டேட்டா ஸ்டோர் இது டேட்டா சென்டர் ஸ்டோரேஜ்லேருந்து LAN வாங்குறப்ப அதை நம்ம டேட்டா ஸ்டோரை கிரியேட் பண்ணாமல் அந்த LAN டேரெக்டாக விஎம்க்கு அசைன் பண்ணிடுவோம். இதுதான் லாஜிக்கு. இப்போ இந்த இடத்துல LAN வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல LAN ஐடி தெரியும். ஸோ இந்த LAN ஐடி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஆர்டிஎம் டிஸ்க் வந்து கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். அப்போ இந்த ஆர்டிஎம் டிஸ்க் எங்க மெயினாக யூஸ் பண்றாங்க அப்படின்னா எம்எஸ் கிளஸ்டர் விஎம்னு சொல்லுவாங்க, மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம்ஸ்ல வந்துட்டு லேட்டன்சி இருக்கக்கூடாது. லேட்டன்சி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ அதனால அவங்க டைரக்டா LAN வந்து மேப் அந்த விஎம்ல LAN மேப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து லேட்டன்சி வந்து இருக்காது. சரிங்களா? இந்த கான்செப்ட் பேர் தான் ஆர்டிஎம், ரா டிவைஸ் மேப்பிங். ஒரு விஎம்ல டைரக்டா LAN மேப் பண்ணி அந்த LAN நம்ம வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை ஸ்டோர் பண்ணா தட் இஸ் கால்ட் ஆர்டிஎம். இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டிஎம் இருக்கு. ஒன்று பிசிக்கல் ஆர்டிஎம், இன்னொன்று விர்ச்சுவல் ஆர்டிஎம். இப்போ எனக்கு ஆர்டிஎம் டிஸ்க் இருந்துச்சுன்னா நான் காமிச்சிருப்பேன். பட் எனக்கு இதுல LAN இல்லாதனால என்னால் காமிக்க முடியல. பிசிக்கல் ஆர்டிஎம் அப்படிங்கிறது பிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி. நீங்க பிசிக்கல் ஆர்டிஎம் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு VMware ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகாது. நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் RDM does not support any VMware features like snapshot, vMotion. இது எதுவுமே ஒர்க் ஆகாது. சரிங்களா? RDM disk. சரி ப்ரோ, சொல்லுங்க. VMware ஹேண்ட்ஸ் ஆன் லேப் இருக்குல்ல, ஆமா, அதுல நம்மளால RDM அக்சஸ் பண்ண முடியுங்க. உங்ககிட்ட இருக்குங்களா யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கா? லேப் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அந்த இதுல ஒரு இல்ல, இப்ப நான் ஓபன் பண்ணேன், ஆனா என்னால அது போஸ்ட் ரீச்ல இல்ல, அதனால பண்ண முடியல. அதுல தெரியுது ஆர்டிஎம். அதுல RDM இருக்கு. நான் இது பண்ணேன். LAN வந்து பாத்தீங்கன்னா 45 GB அவங்க அலோகேட் பண்ணிருக்காங்க. சரி சரி சரி, ஓகே சூப்பர். சரி, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் இதை கூட காமிக்கிறேன். நீங்க ஆர்டிஎம் பிசிக்கல் ஆர்டிஎம் எடுத்தீங்கன்னா அது VMFS ஃபைல் சிஸ்டம்ல வராது. which means VMTK ல VMFS ஃபைல் சிஸ்டம்ல வராது. அதனால அதுல உங்களுக்கு வந்து vMotion அந்த VMware ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. வேற நீங்க வந்து விர்ச்சுவல் ஆர்டிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது VMFS ஃபைல் சிஸ்டம்ல வரும். ஓகேங்களா? அந்த VMFS ஃபைல் சிஸ்டம்ல உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். vCenter எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகும். இதான் ரெண்டுக்குமே உள்ள மெயின் டிஃபரன்ஸ்.
ஓகே, ஸோ வரட்டும் பார்க்கலாம். லோட் ஆகல முடியும். ஓகே, இதுல வர மாட்டுக்கு இமேஜ் வர மாட்டுக்கு. அதுல பாத்தீங்கன்னா அது எங்க பார்க்கலாம்னா அந்த டிஸ்கை நீங்க வந்து ஓபன் பண்ணி அந்த டிஸ்கை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல பாருங்களேன், இதுல உங்களுக்கு ஓரளவு தெரியுது. அந்த டிஸ்கை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அது விர்ச்சுவல் ஆடியமா அல்லது பிசிக்கல் ஆடியமா அல்லது என்ன டிஸ்க் அப்படிங்கிறத இதுல கூட பாத்துக்கலாம். நான் என்னோட பழைய என்விரான்மெண்ட்ல நான் அதை போட்டு வச்சிருந்தேன். முடிஞ்சதை ஓபன் பண்ணி காமிக்கவா? பழைய ஒரு இதுல இருந்துச்சு, பட் சரி ஓகே. அது நான் முடிஞ்சா அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து முடிஞ்சா அனுப்புறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஹார்ட் டிஸ்கை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்துட்டு இங்க பாருங்க பிசிக்கல் லன்னு இருக்கும், கம்பேட்டபிலிட்டி மோட் இருக்கும். இந்த கம்பேட்டபிலிட்டி மோட்ல யூ கேன் ஏபிள் டு செலக்ட் வெதர் இட்ஸ் பிசிக்கல் ஆர் விர்ச்சுவல். நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இது பிசிக்கல் ஆடியோமா வேணுமா அல்லது விர்ச்சுவல் ஆடியோமா வேணுமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிசிக்கல் லன்னு தெரியும். அது எப்பயுமே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ப்ரோ வாய்ஸ் ஆடியபிள் இல்ல. ஸோ இது இன்டர்வியூ கொஸ்டின். பட் சில எல்லா என்வரான்மெண்ட்லயும் யூஸ் பண்றானா கேட்டா இல்ல. எங்களோட என்வரான்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 VM மட்டும் ஆடியோ டிஸ்க்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 VM வந்து மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் VM ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கிளஸ்டர் VMல மட்டும் நாங்க ஆடியோ டிஸ்க் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இன்டர்வியூல மட்டும் கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோ இது எப்படிங்க ப்ரோ எக்ஸ்பென்ஷனுக்கு நம்ம ரெக்வெஸ்ட் போடணும்? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து சேம் டேட்டா ஸ்டோருக்கு மெயில் டேட்டா ஸ்டோரேஜ்க்கு மெயில் போட்டு இந்த NID கொடுத்துட்டு இந்த லன் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு சொன்னா அவன் எக்ஸ்பேண்ட் பண்ண அப்புறம் இங்க ஆட் ஆயிடும். ஓகே, இந்த ஸ்டோரேஜ் பிசிக்கல் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது. ஓகேங்க ப்ரோ, பிசிக்கல் லன்னோட ஏன்னா அந்த லன் ஐடி வந்து பிசிக்கலா வருது. சரிங்களா? சோ அப்ப அவன் எக்ஸ்பேண்ட் பண்ணா இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகே ப்ரோ, இந்த லன் ஐடி ஃபுல்லா கொடுத்துறேன் ப்ரோ. ஆமா ஆமா, இந்த லன் ஐடி கொடுத்தா அவனே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருவான் ஸ்டோரேஜ் டீம். ஓகேங்க, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே.